श्लोकम् 12 सूता जानासि भद्रं ते भगवान् सात्वतां पते देवक्यां वसुदेवस्य जातो यस्य चिकीर्षया। सूता जानासि भद्रं ते भगवान् सात्वतां पतिः देवक्यां वसुदेवस्य जातः यस्य चिकीर्षया। எல்லாம் தெரியற சூதா, உங்களுக்கு நன்மை வரட்டும். பகவான் என்ன ஆக்ரஹம் பண்ணிண்டாக்கும் இந்த பூமியில தேவகிக்கும் வசுதேவருக்கும் புத்திரனாக அவதரிச்சார். சத்துவகுணமாயிருக்கிற அந்த பகவானுக்கு ரஜோகுணம் இல்லை, தமோ குணம் இல்லை, சத்துவகுணம் மட்டும்தான் உள்ளது. அப்படி இருக்கிற அந்த பகவான் சாத்வதாம்பதி அப்படின்னு சொன்னா சத்துவகுணம் மட்டும் இருக்கிற அந்த பகவான் என்ன ஒரு நோக்கத்துக்காக வாக்கும் வசுதேவரோடும் தேவகியோடும் புத்திரனாயிட்டு இங்க அவதரிச்சார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமே. சிகீர்ஷா அப்படின்னு சொன்னா செய்யறதுக்கு ஆக்ரகம். என்ன ஆக்ரகத்துக்காக்கும் பகவான் இப்படி அவதரிச்சது. ஸ்லோகம் 13 தன்ன சுஷ்ரூஷமானாமர்ஹஸ்யங்கானுவர்ணிதும் யஸ்யாவதாரோ பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச தது நஹ தன்ன சுஷ்ரூஷமானானாம் அர்ஹசி அங்க அனுவர்ணிதும் சுஷ்ரூஷமானானாமர்ஹஸ்யங்கானுவர்ணிதும் யஸ்ய அவதாரஹ யஸ்யாவதாரோ பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச. புண்ணியாத்மாவான சூதா, அந்த சரிதம் தயவு பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட சரிதத்தை எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்கள்லாம் மோட்சத்தை விரும்புறோம். அந்த மோட்சம் விரும்புற எங்களுக்கு இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அந்த கதையை சொல்லி தாருங்க. பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறதுக்கு இந்த சர்வச்சராச்சரங்களோடும் க்ஷேமம் உண்டாக்கணும் அப்படிங்கிற கொள்கையினாலே இல்லவா பகவான் இந்த பூமியில அவதரிச்சிருக்கார். அப்படி இருக்கிற அந்த பகவானோடு அந்த மகிமைய எங்களுக்கு சொல்லி தாருங்கோ. பகவத் அவதாரம் சமஸ்த க்ஷேமத்துக்கு காரணமாச்சு. அப்படி இருக்கிற அந்த பகவத் கதையை எங்களுக்கு சொல்லி தாருங்கோ அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 14 ஆபன்னஹ சம்ஸ்ருதிம் கோராம் சம்ஸ்ருதிம் கோராம் யது நாம என்னாம விவஷஹ கிருணன் என்னாம விவஷோ கிருணன் ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவஷோ கிருணன் ததஹ சத்யஹ விமுச்யேத யத் பிபேதி ஸ்வயம் பயம் தத சத்யோ விமுச்யேத யத் பிபேதி ஸ்வயம் பயம் ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவஷோ கிருணன் தத சத்யோ விமுச்யேத
யத்பிபேதி ஸ்வயம் பயம். நமக்கெல்லாம் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாகிறதே அனுபவம். அப்ப பயம் அப்படிங்கிற உணர்வு, அந்த பயத்துக்கு பகவானை பார்த்தா அந்த பயமே பயந்துக்குமா. அந்த பயம் அப்படிங்கிற அந்த அனுபவம் அப்படி இல்லைன்னா அந்த உணர்வு பகவானை பயந்துக்கிறது. அந்த பகவல் நாமம் எதாக்கும் அப்படின்னு கேட்கறா. இந்த பயமே பயந்துக்க கூடின பகவானோட நாமம் என்னவாக்கும் அப்படின்னாக்கும் இங்க கேள்வி. இந்த கோர சம்சார துரிதத்துல நாங்களெல்லாம் அவதிப்பட்டு, இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப தளர்ந்து, இனி அதுல இருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது பயத்தோடு கூடிட்டு, மரண பயம் மாதிரி இருக்கிறதுலயே பெரிய பயம் மரண பயம் அல்லவா. அந்த மரணம் பக்கத்துல வந்து நின்னா நமக்கெல்லாம் எப்படி ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வரும்போது நம்மளை எப்படி பெருசா கத்துவோம். அந்த மாதிரி இப்போ மரணம் நமக்கு முன்னால வர்றது தெரிஞ்சதுன்னா நமக்கு மரிக்கிறதுக்கு தோணாது. இனியும் கொஞ்ச காலம் கூட ஜீவிக்கணும், அது எத்தனை பெரிய நோயா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச காலம் கூட ஜீவிக்கணும் அப்படின்னு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு நமக்கு தோணாது. அந்த மரண பயம் நமக்கு உண்டாகும். அப்படி அந்த பயமாக்கும் இருக்கிறதுலயே பெரிய பயம் மரண பயமாக்குமே. அப்ப இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் எந்த பகவானோட நாமத்தை பார்த்தா இந்த பயமே பயந்துக்குமோ அந்த பகவானோட நாமத்தை எங்களுக்கு சொல்லி தாருங்கோ. இந்த கோர சம்சார கிளேசத்துல சங்கடங்களில தளர்ந்து அவசனாயிட்டு பயத்தோடு கூடிட்டு எந்த நாமத்தை சொல்லி பகவானை கூப்பிட்டா இம்மீடியட்டா அதுக்கான ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பகவானோடு அந்த நாமத்தையும் பகவானோடு மகள் கதையையும் சொல்லி தாருங்கோ அப்படின்னு இந்த சவுனகாதிகள் இந்த சூதஞானிட்ட சொல்றா. ஸ்லோகம் 15. யத் பாத சம்ஸ்ரயாஹ யத் பாத சம்ஸ்ரயாஹ சூத முனயஹ பிரசமாயனாஹ யத் பாத சம்ஸ்ரயா சூத முனய பிரசமாயனாஹ முனய பிரசமாயனா சத்யஹ புனந்தி உபஸ்பிருஷ்டாஹ சத்ய புனந்த்யுபஸ்பிருஷ்டா ஸ்வார்தூனி ஆபஹ அனுசேவயா ஸ்வார்தூன்யாவோனுசேவயா யத் பாத சம்ஸ்ரயா சோதா முனய பிரசமாயனா சத்ய புனந்த்யுபஸ்பிருஷ்டா ஸ்வார்துன்யாவோனுசேவயா. ഭഗവത്പാദം ആശ്രയിച്ചുണ്ട്, ഭഗവാനുടെ പാതാരവിന്ദത്തെ ആശ്രയിച്ചുണ്ട് മനസ്സുக்கு சாந்தி கிடைச்ச முனிவர்கள், அந்த முனிவர்கள்னால நம்மளெல்லாம் புண்ணியம் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தோடு பல இடங்களிலும் நிறைய தபசு பண்றவா சந்நியாசி சிரேஷ்டர்கள் இவாளெல்லாம் இருக்கா. அவளெல்லாம் பகவானை கூப்பிட்டு பகவானை ஆசிரயிச்சுண்டு அவளோட மனசு சமச்சித்ததையோடு கூட்டிட்டு இருக்கு, சமபாவனையோடு கூட்டிட்டு இருக்கு. அவளுக்கு சுகமில்லை, துக்கமில்லை, அதே மாதிரி குடும்பப்பற்று இல்லை, நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. அப்படியாக அவளுக்கு அந்த மனசுக்கு நிம்மதி உண்டாகிறது. அவளோட மனசுக்குள்ள அழுக்குகள் இல்லை. அந்த ஞான வைராக்கியங்கள்னால அந்த பக்தி உபயோகிச்சு பகவானில அவளுக்கு போக முடியறது. எவ்வளவோ
அவளுக்கு இந்த பக்திக்கு தடங்கள் வந்தா கூடயும் அதெல்லாம் தாண்டி அந்த அவளுக்கு இருக்கிற அந்த ஞானத்தாலையும் அதே மாதிரி அந்த பகவான தெரிஞ்சுட்டே தீருவேன் அப்படிங்கிற அந்த வைராகியத்தினாலையும் அந்த பகவானிடத்துல மனசை கொண்டு போய் சேர்த்துறா. அப்படி இருக்கிற புண்ணியாத்மாக்கள், அந்த புண்ணியாத்மாக்களால நம்மளெல்லாம் புண்ணியம் அனுபவிக்கிறோம். சொர்க்கத்திலேந்து வர கங்காஜலம் கண்டினியூஸா சேவிச்சானா நம்ம பரிசுத்தமாயிடுவோம். சல்சங்கத்தால இம்மீடியட்டாக நமக்கு அந்த பரிசுத்தி உண்டாயிடும். சல்சங்க பிராதானியத்தையாக்கும் இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்லப்படுறது. ஸ்லோகம் 16. கஹ வா பகவதஹ தஸ்ய கோ வா பகவதஸ்தஸ்ய புண்ணிய ஸ்லோகேத்ய கர்மணஹ சுத்திகாமஹ ந ஸ்ருணுயாத் யசஹ கலிமலாபஹம் சுத்திகாமோ ந ஸ்ருணுயாத் யச கலிமலாபஹம் கோ வா பகவதஸ்தஸ்ய புண்ணிய ஸ்லோகேத்ய கர்மணா சுத்திகாமோ ந ஸ்ருணுயாத் யச கலிமலாபஹம். களி கல்மஷம் இல்லாத அக்கறை அந்த பகவத் சரித்திரம் ஆத்மசுத்தி விரும்புறவா இந்த பகவத் சரித்திரத்தை கேட்காம இருப்பாளா? புண்ணியாத்மாக்கள் ஸ்துதிக்கிற சரிதமாக்கும் இந்த பகவானோடு சரிதம். ஆருக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும்னு ஆசை இருக்கோ, இந்த சம்சார சாகரத்திலேருந்து ஒரு கஷ்டதைகள்லேருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி வரணும்னு ஆருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த பகவானை கூப்பிடாம இருக்க முடியுமா? களி பக்கத்துல கூட வராது பாகவத பாராயணம் பண்ணினானா. அப்படியாக கலிகல்மஷம் இல்லாதாக்கிற அந்த புண்ணிய சிரவணம் அது விரும்பாதவா ஆராக்கும் இருக்கா? இந்த பகவத் சரிதம் கேட்க வேண்டாம்னு தோணறவாளும் இந்த உலகத்துல இருப்பாளா? புண்ணியாத்மாக்கள் எல்லாம் ஸ்துதிக்கிற சரிதமாக்குமே இந்த பாகவதம் அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 17. தஸ்ய கர்மாணி உதாராணி தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூரிபிஹி தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூரிபிஹி ப்ரூஹி நஹ ஸ்ரத்ததானானாம் லீலயா தததஹ கலாஹ. ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் லீலயா ததத கலாஹ. தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூரிபி ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் லீலயா ததத கலாம். பகவான் ஒரு விளையாட்டு மாதிரி, லீலையா அப்படின்னு சொன்னா ஒரு வினோதம் மாதிரி, பொழுதுபோக்கு மாதிரி. பிரம்மா சிவன் அப்படி இருக்கிற அம்ச அவதாரங்களை எடுத்துண்டு இந்த சிருஷ்டிகள் எல்லாம் நடத்துறார். பகவானோடு ஓரோ அம்ச அவதாரங்களும் பகவன் லீலகளாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பகவானோட ஒரு விளையாட்டமாக்கும் அது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது.
இந்த பகவானோட அவதார மகத்துவத்தை முனிகள் எல்லாம் பாடி புகழ்த்தரா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பகவான் நிறைய நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார். என்னவாக்கும் இந்த அவதாரம் எடுக்கிறதுனா, பகவான் நாராயணன் வைகுண்டத்துல சத்துவஸ்வரூபி ஆயிட்டு சத்குணம் மட்டும் இருக்கிறதாயிட்டு அந்த வைகுண்டத்துல இருக்கார். சத்துவ குணம் மட்டும் இருந்தாதான் அந்த வைகுண்டத்துல யாருக்குமே பிரவேசனம் பண்ண பറ്റുம். அந்த சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த வைகுண்டத்துல பகவான் அங்க ஆதிசேஷனோடு மேல படுத்துண்டு இருக்கார். அந்த பகவான் நாராயணனாக்கும் சத்குணம், அதாக்கும் பிரம்மம், அங்கேயாக்கும் சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்திலேருந்து ஆக்கும் அம்ச அவதாரங்கள் ஆயிட்டு பலவிதமான இந்த பிரபஞ்ச சிருஷ்டி நடக்கிறது. பகவானே அந்த நாராயணமூர்த்தியே பலராயிட்டு இந்த உலகத்துல அவதரிக்கிறார். பிரம்மாவாயிட்டும் ஸ்ரீகிருஷ்ணனாயிட்டும் பரசுராமனாயிட்டும் பலராமனாயிட்டும் இப்படி எത്ര அவதாரங்கள் இருக்கிறதுலயே சிரேஷ்டமான பூர்ண அவதாரமாக்கும் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். அதை நம்ம பார்ப்போம். இப்படி பகவான் சத்துவகுணம் இருக்கிற சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த பகவான்ல இருந்து உண்டாகிற ரஜோகுணமும் தமோகுணமும் எல்லாம் கூடி கலர்ந்த பலவிதமான அம்ச அவதாரங்களாக்கும் நடக்கிறது. பகவான் இந்த உலகத்துல சிருஷ்டி பண்றதுக்காக மாயைய ஆக்டிவேட் பண்றார். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணும் ஈக்குவலா இருக்கிற டைம்ல மாயை அசைவில்லாம இருக்கும். அதுக்கு ஆக்டிவிட்டிஸ் இல்லை. ஏதாவது ஓரெண்ணம் முன்னையோ பின்னையோ இருந்தாதான் அங்க ஆக்டிவிட்டிஸ் உண்டாகும். இப்போ 2 பேரு சண்டை போட்டு இருக்கா அப்படின்னா ஒருத்தர் பேசாம இருக்கா, இன்னொருத்தர் மட்டுமே கத்தின்னு இருக்காரு அப்படின்னா அங்க சண்டை உண்டாகாது. அப்போ 2 கைய சேர்த்தி கொட்டினாதான் அங்க சத்தம் வரும். ஒரு கையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தானாக்கா அங்க அந்த கையால அடிக்கிற அந்த சத்தம் அங்க வராது. அதே மாதிரியே சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் 3 குணமும் ஈக்குவலா இருக்கிற நேரத்துல இந்த பிரபஞ்ச சிருஷ்டி உண்டாகலை. அப்ப பகவான் நினைக்கிறார் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணணும் சொல்லி பகவான் நினைச்சதுனால பகவான் மாயைய கடாட்சிக்கிறார். அதுக்கப்புறமா அந்த மாயை 3ஆக பிரிஞ்சு அந்த சத்துவகுணம் 3ஆக பிரிஞ்சு அதுல இந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் சத்துவகுணம் எல்லாம் 3ஆக வந்து அதுக்கப்புறமா அதிலேந்து பலவித கேரக்டர்ஸ் உண்டாயி அப்படி அவதாரங்கள் உண்டாகிறது. ரஜோகுணம் இருக்கிற அவதாரங்கள், தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் இதெல்லாம் கலர்ந்து இருக்கிற அவதாரங்கள், இப்படி எத்தனையோ அவதாரங்களை நம்ம இதுல பார்ப்போம். அப்படி பகவான் எடுக்கிற இந்த அவதாரங்கள் எல்லாமே பகவானோடு லீலையாக்கும். லீலை சொன்னானாக்கா பகவானோட ஒரு விளையாட்டமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரியே எங்கெல்லாம் பகவான் சிருஷ்டிச்சிருக்காரே இந்த பிரபஞ்சத்துல சர்வஜராஜரங்களையும், இந்த பூலோகத்துல எங்கெல்லாம் அதர்மங்கள் நடக்கிறதோ நியாயம் இல்லாம எங்கெல்லாம் நடக்கிறதோ அப்பெல்லாம் பகவான் அவதரிப்பார். அவதரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு அந்த மரணம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் அவருடைய டியூட்டி முடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த நாராயணன்ல போய் அவரோட தேஜஸ் லயிச்சூடும். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோடு அந்த சொர்க்காரோகண டைம்ல கூட நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்காரோகண சமயமான உத்தவர் அங்க சங்கடப்படுறார் அப்படின்னு சொல்றோமே. அப்ப அதை பார்த்தோம். அந்த சமயத்துல பகவானோட சொர்க்காரோகணம் சொன்னானா பகவான் அந்த சொர்க்கத்துல அந்த வைகுண்டத்துல இருந்தாக்குமே பகவானோட அந்த அம்சாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணனோட அம்சாவதாரம் அங்க வந்திருக்கு. ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரமாக்கும். அதனாலேயாக்கும் அந்த பூர்ண அவதாரம் அப்படியே அந்த நாராயணன்ல போய் லயிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ பகவானோடு எல்லா அவதாரங்களும் ஓரோ பகவானோட லீலைகளாக்கும் அப்படிங்கறத நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்ப்போம்.